அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு முதல் கட்டளையா என்ன கொடுத்தான்? இக்குரா, படிங்க அப்படின்னு சொல்றான். இந்த இக்குரா கரா அப்படின்ற வேர்ட்ல இருந்து வருது. கரா அப்படின்னா படிங்க, மனனம் செய்யுங்க, தேக்கி வைங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். எதற்காக உள்ளத்துல தேக்கி வைக்க சொல்றான்? ஏன்னா அந்த குர்ஆனை நம்ம மனனம் செஞ்சு அதன்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுப்போம், அதனால நம்ம சொர்க்கத்தை அடைவோம் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் முதல் கட்டளையா அது சொல்றான். ஆனா வெறுமனே இந்த குர்ஆனை முழுக்க நான் மனனம் செஞ்சு ஹாஃபிஸ் ஆகுறதுனால என்ன பலன்? அதை நான் வாழ்க்கையில அப்ளை பண்ணல, அதுல என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, தூதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா அதற்கான பலன் என்ன? எனக்கான படிப்பினை என்ன? நான் எப்படி என்னோட வாழ்க்கையை இதன் மூலமா மாத்திக்கணும் அப்படின்னு முழுசா டீட்டெயில்டா படிச்சாதான் உண்மையான பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் குர்ஆன் அகாடமில தஃப்சீர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ்ல ஒவ்வொரு சூறாவுக்கும், ஒவ்வொரு வசனத்துக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அழுகான்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன அந்த முதல் கட்டளையை நம்ம நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.